அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு பதிவு. இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிவாலயங்களில் நிறைய சிவாலயங்கள் இப்போ நிறைய பாழடைஞ்சு கட்டிருக்கு. அந்த கோவிலில் வந்து மரம் செடி கொடிலாம் இருக்காது. சரி, அதுக்கு என்னங்க விஷயம், அதை தான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி சிவாலயங்களில் போயிட்டு நீங்கள் ஒரு வில்வ மரம், ஒரு நாகலிங்க மரம் அல்லது அந்த சிவனுக்கு ஸ்தல விருட்சம் என்னவோ அந்த மரக்கன்றை வாங்கி நட்டுட்டு வாங்க. எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, இல்லை இது நட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நட்டு பாருங்கள். இந்த சிவாலயங்கள் இல்லைங்க, வீட்டாண்ட இருக்கிற ஆலயங்களில் கோவில் முன்னாடி இடம் இருந்தால் ஒரு மரக்கண்ணை நட்டு அதை பராமரிச்சுக்கிட்டு வாங்க. அந்த மரக்கண்ணுக்கு தண்ணி ஊற்றி அதை ஓரளவுக்கு கிளப்பிடுங்க. அதாவது ஒரு செடியாக வச்சு ஓரளவுக்கு மரமாக ஆக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று ஏற்படுதான்னு பாருங்கள். மனுஷன் வாழ்க்கையில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆனால் நமக்கு வர பிரச்சனைகளை இறைவன் தன் அருள் கொண்டு காப்பார். நமக்காக தானே வாழ்ந்துங்கிறவங்களெல்லாம். நம்ம சுற்றிக்கிறவங்க யாருக்குமே ஏதாவது செய்கிறோமா? அட்லீஸ்ட் ஒரு 2 மரமாவது வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம ஆழ்வார். மற்றபடி அந்த இயற்கை விஞ்ஞானி ஐயா வந்து நம்ம இவர் அப்துல் கலாமும் சொல்லியிருக்கார், உன்னால் முடிஞ்சு ஏதோ ஒரு சிறு மரக்கன்றையாவது நடுவு அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் உங்கள் மன திருப்தியாக வாழணும். எனக்கு ஒரே பிரச்சனையாகுது, தலைக்கு மேலே தொல்லையாக இருக்குது, நிம்மதி இல்லை அப்படின்ற எல்லா வார்த்தைகளும் ஒரே தீர்வு. போங்க, ஆலயங்களுக்கு போங்க. ஆலயங்களுக்கு அங்கே பூச்செடி இல்லாமல் இருந்தால் பூச்செடி வைங்க. அந்த ஆலயங்களை பராமரிப்பு பண்ணுங்கள். எக்கச்சக்கம் பணம் 8000 10,000 கொடுத்து ஸ்டைலாக தோலில் ஒரு பேகை மாட்டிக்கின்னு அது முன்னாடி சுற்றுது போய் இது என்ன அதுக்கு ஏதோ சொல்லுவாங்களே, உடம்பை குறைக்கிறேன் இல்லை உடம்பை ஏற்றுறேன் ஏதோ ஒன்று. அதனால் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் எந்த மதத்தில் ஈடுபடுத்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்கள் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போங்க. அங்கே இருக்கிற புல் பூண்டெல்லாம் செதுக்கி சுத்தம் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற மரம் செடி கொடி வைங்க. அங்கே அந்த ஆலயத்தில் ஏதாவது சேதம் இருந்தால் அந்த சேதத்தை சரி பண்ணுங்கள். முஸ்லீம் பெருமக்களாக இருந்தால் அந்த ஆலயத்துக்கு அந்த தண்ணி, அதாவது கால் கை கழுவு தண்ணி வாங்கி கொடுங்க. நீங்களும் அந்த முஸ்லீம் ஆலயத்துக்குள்ளே சேதங்கள் இருந்தால் தான் பாருங்கள், சுத்தமாக குப்பை சுத்தப்பத்தம் பண்ணுங்கள். சுற்றி செடி வைங்க. இவ்வளோ தாங்க விஷயம். நீங்கள் எந்த ஒரு மனுஷராக இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு மரக்கன்று நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஆலயத்துக்குள்ளேயோ ஆலயத்துக்கு வெளியே ஒரே ஒரு மரக்கன்று வச்சு அதை நீங்கள் காப்பாற்றிட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், பெருமைக்கு சொல்லலை, நீங்கள் அந்த ஒரு மரக்கன்றை வச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை நடக்கும், நல்லது கிடைக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. நான் ஏதோ மரம் வைக்கிறேன், சாமி வந்து உங்களுக்கு செய்யும் அப்படி தான் சொல்ல. உங்கள் மன திருப்திக்கு ஒரு மரக்கன்றையோ ஒரு பூச்செடியோ ஒரு ஆலயங்களில் நட்டு அதை பராமரிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக மாறுதுன்றதை இந்த பதிவு மூலிமா எங்களுக்கு கமெண்டில் தெரியுங்க, சரிங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது இறைவனுக்கு ஏதோ ஒரு சிறு தொண்டு. அந்த தொண்டில் தான் இறைவன் மனம் மகிழ்வார். கோடியாக பணம் கொட்டி நான் தங்க ஆபரணம் போட்டினேன், வெள்ளி ஆறுனாக்க இருக்க மாட்டினேன் அப்போல்லாம் சொல்கிறாங்க பாரு, அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் சும்மா. அதோட 10 ஏழைக்கு சோறு போடலாம் இல்லையா? இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் சேவை செய்யலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.